ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் பண்ணியோ பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு மாட விளக்கு தான். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. யூஸ்வலாக கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக நார்மல் வெயிட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே நான் வித்தியாசமாக இருந்ததுனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட சைஸ் வந்து 3.5 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு சைஸ் உடையது. நல்லா குழிய ஆழமாக தான் இருக்குது. நல்லா எண்ணெய் நிறையா பிடிக்கும், நின்று எரியும். 450 ரூபா, 415 விலைக்கு கொடுக்குறேங்க. 3.5 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு சைஸ் உடையது. பார்க்குறதுக்கு நல்ல பெரிய விளக்கு மாதிரியே இருக்கும். அடுத்தா பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சங்கு தான். இது வந்து நம்ம சின்ன சைஸ் தான். பட் இதெல்லாம் வந்து நம்ம வாங்குகிற இடத்துல பீஸ் ரேட்டு. சைஸ் வந்து 2.25 இன்ச்சு இருக்கக்கூடியது. 800 விலைக்கு கொடுக்குறேங்க. இதில் ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடுது. அதனால் வாங்குகிற இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கூட தான், கிடைக்க மாட்டேங்குதுங்கிறதுனால. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு டப்பா தான். கொஞ்சமாக ஏதாவது சூடம் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து இந்த செட்டிநாடு சைடு இருக்கக்கூடிய ஒரு வாட்டம் அந்த மாதிரி செஞ்சது. இந்த பீஸ் வந்து 400 விலை கொடுக்குறேங்க. 400, 2.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு அதோட சைஸ், டப்பா சைஸ். அடுத்ததாக பார்க்குறது ஒரு பள்ளிக்கொண்ட பெருமாள் தான். பெருமாளோட விக்கிரகம். அந்த நல்ல ஒரு 5 தலை நாகத்தோட இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம். நல்ல ஒரு சயன குளத்தில் இருக்கக்கூடியது. பக்கத்துலேயே லக்ஷ்மி தாயாரும் இருக்காங்க. நல்ல பீடமும் வந்து உங்களுக்கு அந்த நாக இதுலேயே பீடத்துலேயே படுத்திருக்க மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் சிலை. 2,900 ரூபாய், 2,900 விலைக்கு கொடுக்குறேங்க. 4.5 இன்ச்சு உங்களுக்கு ஹைட்டு வந்து அகலம் பார்த்தோம்னா 4 இன்ச்சு இருக்கக்கூடியது. 4.5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு அகலம், 4.5 இன்ச்சு ஹைட்டு 4 இன்ச்சு. இந்த பீஸ் 2,900 விலைக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது ஒரு வெங்கலத்தில் உள்ள ஒரு தாம்பாளம் தான். இது வந்து அந்த பின்னாடி பாதம் வச்ச தாம்பாளம். 3 சைடுமே பாதம் இருக்கும். அது இந்த பாதம் வந்து தனியாக இருக்கக்கூடியது கிடையாது, அந்த தட்டோடையே அட்டாச்சாக உள்ளது. இதுவும் ஆன்டிக் பீஸ், இப்போ உள்ளது கிடையாது. வெங்கலம் லேசாக தட்டினா கூட அந்த வைப்ரேஷன் இருக்கும். இதுவும் வந்து இப்போ நார்மல் கேட்டகரியில் இல்லை, ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் உள்ள தாம்பாளம். இது ஒரு சிலையெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுறதுக்கோ இல்லை வச்சுக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1,300 விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வைஸ் தான். நம்ம ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸோ இல்லை நேச்சுரல் ஃப்ளவர்ஸோ வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு சென்டர் டேபிளை டெக்கரேட் பண்ண வச்சுக்கலாம். 5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸு. 1,200 அந்த ஃப்ளவர் வைஸ். அடுத்தா பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு படி மாதிரி இருக்கக்கூடியது தான். இதுவும் நல்ல கனமாக இருக்கக்கூடியது. கண்டிஷன் ஆனால் இதில் எப்படி இருக்கோ அப்படி தாங்க வரும். கடைக்கு நம்ம ப்ராடக்ட் போட்டுட்ருக்கோம். சில ப்ராடக்ட்டில் சின்ன கீழே விழுவுறதுனால அந்த ஒரு சின்ன இது இருக்குது. பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு வரோம். இந்த படி வந்து 800 விலை கொடுக்குறேன். 800ங்க. 4 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மாவிளக்கு சட்டி தான். பட் இது வந்து பார்க்குறதுக்கு வந்து வெங்கல சட்டி மாதிரி இருக்கும். எதனால் சொல்கிறோம்னா அவ்வளோ கனமாக இருக்கும். அந்த காலத்து சட்டி, ரொம்ப வருஷத்துக்கு முந்தின சட்டி. ரொம்ப பழைய சட்டிகள் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுவுமே அந்த கனத்தை வச்சு தான் சொல்கிறது. அப்போல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ தகடே அவ்வளோ கனமாக வச்சு செஞ்சுருக்காங்க. 4 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு சைஸ். நல்ல அகலமான சட்டி. 1,500 விலைக்கு கொடுக்குறேன். வெயிட்டே உங்களுக்கு நெருக்கி 1 கிலோ கிட்ட வந்துடும். அந்த மாதிரி கனமாக இருக்கக்கூடியது. தகடோட கனம், குண்டானோட இதுவுமே கனமாக இருக்கக்கூடியது. தூக்கி பார்த்தோம்னாலே நமக்கு அது வெயிட் தெரியும். 1,500ங்க. கொஞ்சம் ஏற்கனவே நம்ம போட்டிருந்த மாவிளக்கு சட்டியெல்லாம் விட இது கொஞ்சம் பெரிய சைஸு. அடுத்ததாக பார்க்குறது கொத்துச்சட்டின்னு சொல்லுவோம். நம்ம காய்கறி எல்லாம் வச்சு பரிமாறுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. மூணு இதில் இருக்குது. இது வந்து 3 டிவிஷன், 4 டிவிஷன், 5 டிவிஷனில் இருக்க வரைக்கும் கிடைக்கும். யூஸ்வலாக 3 தான் ரொம்ப அதிகம் கிடைக்காது. இதனால் 3 இது இருக்கக்கூடியது. இதுவும் ஆன்டிக் அப்படிங்கிற இதில் கலெக்ட் பண்ணுறவங்க, ஒவ்வொரு வித்தியாசமான பீஸ் கலெக்ட் பண்ணுறவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஹைட்டு வந்து 5.5 இன்ச்சு, அகலம் வந்து 7 இன்ச்சு இருக்கக்கூடியது. 2,600 ரூபாய், 2,600 விலைக்கு கொடுக்குறேன் அந்த பீஸு. அடுத்தா பார்க்காது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு முறம் தான். இதுவும் நல்ல, அதாவது இப்போ முறம் கிடைக்காம இல்லை, அதில் இப்போ வரதெல்லாம் தகடு மாதிரி வருது. இதெல்லாம் நல்லா அழுத்தமாக இருக்கும். இந்த வரம்பு மடக்கி விட்டு கையை கிளிக்காமல் இருக்கக்கூடியது. ஒரு சின்ன சடங்கு சம்பிரதாயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1,200 ரூபாய், 1,200 விலைக்கு கொடுக்குறேங்க. நல்லா கை கிளிக்காமல் நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடியது. 7.5 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1,200. அடுத்தா பார்க்குறது ஒரு வித்தியாசமான பீஸ் தான். இது பித்தளையிலே இருக்கக்கூடிய ஒரு ட்ரே.
நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரே, 2 சைடும் நல்ல கனமாக கைப்பிடி கொடுத்துருக்குறாங்க. இப்போ பேக்கரியில் இந்த மாதிரி இதுகள்லாம் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அந்த காலத்தில் எதுக்கு இது செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பால்கோவா, தேங்காய் பர்ஃபி அதெல்லாம் வந்து வீட்டில் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது அதை ஆற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் காய வைக்கிறதுக்கு, மாடியில் எடுத்துகிட்டு போய் காய வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆரம்பத்தில் நல்ல அந்த காலத்தில் உள்ள வித்தியாசமான ட்ரே, நல்ல ஈயம் பூசி இருக்கிறதுனால ஃபுட் பர்பஸ்க்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம். சைஸ் வந்து 11 இன்ச்சுக்கு 11 இன்ச்சு இருக்கக்கூடியது. ஹைட் வந்து 2.5 இன்ச்சு, நல்ல ஹைட்டு கூடவும் இருக்கக்கூடியது தான் அது. இதெல்லாம் எப்போயாவது தான் கிடைக்கும், அடிக்கடி கிடைக்காது. இதே மாதிரி 100 பீஸ் வேணும்னா திரும்ப கிடைக்காது. அது வந்து 2700 ரூபாய், 2700 விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான். இந்த தூக்கம் வந்து நல்ல கனமாக, அந்த கைப்பிடியெல்லாம் கனமாக உள்ளது. இதுவுமே கொஞ்சம் வருஷம் கூட உள்ளது, இப்போ உள்ளது கிடையாது. ஒவ்வொரு பேட்டர்ன் வச்சு தான் அந்த பித்தளையில் பொறுத்த வரைக்கும் நம்ம வருஷம் சொல்கிறது. பித்தளையில் இப்போ தூக்கு சாதா தூக்கு எல்லாம் கொஞ்சம் லேட்டாக வந்தது. இந்த மாதிரி தூக்கு, முழுக்கு தூக்கு இதெல்லாம் கொஞ்சம் அதுக்கு முந்தின காலகட்டத்தை சேர்ந்ததுங்கிற மாதிரி. இது கொஞ்சம் நல்ல வித்தியாசமான தூக்கு. உள்ளே எப்படி ஈயம் வந்து பழைய ஈயத்தில் தான் இருக்குது, எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தான் வரும். இது வந்து உங்களுக்கு 2900 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 6.5 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஒரு 2.5 3 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 1.5 கிலோ வெயிட்டுக்கு மேலே வரும். 2900 ரூபாய், 2700 அந்த வாளி தூக்கு. அடுத்தா பார்க்குறது ஒரு எண்ணெய் தூக்கு தான். இதுவும் நல்ல ஈயம் பூசி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. ஒரு 1.25 லிட்டர்கிட்ட தண்ணி, எண்ணெயோ தண்ணியோ பாலோ அந்த மாதிரி வச்சு பிடிக்கக்கூடியது. இதுவும் நல்லா வெயிட் உள்ளது, 1 கிலோ வெயிட் இருக்கக்கூடியது. பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் வெயிட்டாக இருக்கக்கூடிய பாத்திரம். இது வந்து 7 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இருக்கக்கூடியது. அது 2100 ரூபாய். அந்த பால் தூக்கு 2100 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்குவாரி தான், முடி சிக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இதெல்லாம் ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறதுங்க. நார்மல் பீப்புள் வந்து சாதாரண இருக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. அதனால் கலெக்ஷனில் இருக்கிறவங்க இது வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு சைஸ் 8 இன்ச்சு சைஸ் உடையது. 800 விலைக்கு கொடுக்குறேங்க, 800 ரூபாய். அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கரண்டி தான். எப்படி அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஒரு மரத்துலேயே முழுக்க அந்த கரண்டி மாதிரி செஞ்சுருக்காங்க. நான் வாங்கிட்டு வந்து வாக்கில் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு வார்னிஷ் கூட கொடுக்கல, வார்னிஷ் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். சைஸ் நல்ல அந்த ஒவ்வொரு டிசைன் செஞ்சுருக்கிறது. ஒரு பெரிய கட்டையை எடுத்து ஒரு இவ்வளோ அழகாக திருத்தமாக செய்கிறது இல்லையா, அந்த கூலிக்கு தான் காஸ்ட்டு. இது வந்து என்ன பர்பஸ்க்காகன்றது தெரியலை. நல்ல வித்தியாசமாக இருக்கும். நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1.25 அடி இருக்கக்கூடியது. 1200 ரூபாய், 1200 விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது ஒரு வெள்ளைப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தாம்பாளம் தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு தாம்பாளம். பின்னாடி வந்து பாதம் வச்சதோடு இருக்குது. நல்ல பெரிய தாம்பாளம், நம்ம அர்ச்சனை தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. சைஸ் வந்து நல்ல அதே மாதிரி உள்ள எதாவது கண்டிஷன் வந்து இப்போ இந்த மாதிரி தாம்பாளம்லாம் ஓரளவுக்கு பார்த்து தான் எடுத்துகிட்டு வருவோம். பட் இருந்தாலும் கண்டிஷன்ஸ் எங்கேயாவது தான் இருந்தால் அதை நம்ம காமிச்சிடுறது. இதில் எப்படி இருக்கோ அப்படியே தாங்க வரும். வெளி சைடும் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்குறாங்க, உள் சைடும் ஓரளவுக்கு தெளிவாக தான் இருக்குது. இது வந்து 2900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 2.5 இன்ச்சு ஹைட்டுக்கு 9 இன்ச்சு அகல முடியாது. வெள்ளை பித்தளை பொருட்கள் கிடைக்கிறதே இல்லை. கிடைக்க நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். நல்ல வித்தியாசமாக இருக்கும், எடுத்துகிட்டு வர்றது தான் அந்த காலத்து பொருள். அடுத்தா பார்க்குறது கருங்காலி மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு படி தான். நிறைய பேர் வந்து கருங்காலி மரம் வந்து இன்றைக்கி தெரிய மாட்டேங்குது. வெளியில் வந்து சாதாரணமாக நினைக்கிறாங்க. கருங்காலி மரமே கிடைக்கிறது இல்லை இன்றைக்கி. கருங்காலி மரத்தில் இன்றைக்கி புது மரம் எடுத்து இந்த மாதிரி படியெல்லாம் செய்யவே முடியாது. ஏன்னா உள்ளே நம்ம குடையும் போது வெளியில் வந்து டேமேஜ் இல்லாமலாம் குடைஞ்சி எடுக்க முடியாது. இந்தளவு மெல்லிசான ஒரு இது குடையிறதுக்கு இன்றைக்கெல்லாம் யாருக்கும் அந்தளவுக்கு வேலை தெரியறதும் இல்லை. அந்த காலத்தில் செஞ்சது இந்த அளவு வளையாமல் திருத்தமாக வர்றதே பெரிய விஷயம். நம்ம படியை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா வளைஞ்சு போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கக்கூடியது தான் அது. 1800 ரூபாய், 1800 அந்த படி விலை கொடுக்குறேன். 4 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு சைஸ். அடுத்ததாக பார்க்குறது வந்து இப்போ கையில் வச்சுருக்கிறது வந்து ஒரு ரோஸ்வுட் படிங்க. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். இப்போ கையில் பார்க்குறது வந்து இது ஒரு கருங்காலி படி. இது ரெண்டும் ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுனால சேர்த்து எடுத்துகிட்டு வந்து சேலில் போடுவோம்னு எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா இந்த ஷேப் ரொம்ப கிடைக்காது. அதனால் கிடைக்கும் போது கண்ணில் பார்க்கும்போது நம்ம எடுத்துகிட்டு வர்றது தான். இன்றைக்கி பொருள் கிடைக்கிறது அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து 3 இன்ச்சு சைஸு, 3க்கு 3, சின்னது வந்து 2க்கு 2. இது ரெண்டையும் செட்டாக அப்படியே விலைக்கு கொடுக்குறேங்க. ரோஸ்வுட் படி வந்து 1300, இதை வந்து 600, ரெண்டு சேர்த்து 1900 கொடுக்குறேன். இந்த 2 படியும் 1900. பெரிய படி வந்து ஒரு படி 1800. அடுத்தா பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். இது வந்து நல்ல ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கக்கூடிய மாதிரி. ஹாட் பாக்ஸ் கிடையாது, அந்த டைப், அந்த பேட்டர்னில், அதாவது உயரம் கம்மியாகவும் அகலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னு. நம்ம ரைஸ் எடுத்து வைக்கிறதுக்கோ இல்லை டிஃபன்ஸ், சப்பாத்தி, இட்லிலாம் எடுத்து வச்சு டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைப் ரொம்ப கிடைக்காது. 4.5 இன்ச்சுக்கு 9.5 இன்ச்சு சைஸ் உடையது. 2600 ரூபான்னு விலை கொடுக்குறேன். 2900ங்க.
மேக்ஸிமம் கண்டிஷன் பார்த்து தான் எந்த பொருளுமே எடுத்துகிட்டு வருவோம். அதே சமயம் நம்ம எல்லாமே பழைய பொருட்கள் கடையில் ஆன்டிக் மார்க்கெட்டில் வாங்குறது தான். அதனால் மோஸ்ட்லி அங்கே எங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ப்ராடக்ட் இப்போ இன்றைக்கி டிமாண்டுன்னு. அதனால் அதன்படி பார்த்து எடுத்துகிட்டு வரணும். புதுசாக இருக்கவங்களுக்கு தெரியறதில்ல. இது ரெண்டும் அப்படி ஒரு மங்கில் சும்மா கொஞ்சமாக தயிர் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு இருக்கக்கூடியது ஒன்று, 2.5 இன்ச்சு இருக்கக்கூடியது ஒன்று, ரெண்டும் சேர்த்தாங்க விலைக்கு கொடுக்குறேன். 800ன்னு விலைக்கு கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 15 பொருள் 20 பொருள் தான் போடுறோம். அதுக்கே பொருள் கலெக்ட் பண்ண முடியலை. அந்தளவுக்கு டிமாண்டாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்க்குற பொருள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.